சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் அதன் இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் CITU, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 27 சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தையில் பங்கேற்கச் சென்ற ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோரை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்து உள்ளே செல்ல முயன்ற ஓய்வூதியதாரர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அவர்கள் அங்கேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த நிர்வாகிகளிடம் தங்களை பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அனுமதிக்காதது குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது CITU தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜனை கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஊழியர் ராகவேந்திரன் என்பவர் கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமான CITU பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நாயினார் ராகவேந்திரன் சட்டையை பிடித்து இழுத்து தாக்கினார். இதனால் அந்த இடமே கலேபரமான நிலையில் போலீசார் புகுந்து ராகவேந்திரனை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். இதனை அறிந்து உடன் வந்த நிர்வாகிகள் ஆக்ரோஷமாக எங்கள் தலைவர் மீது யார் கை வைத்தது என கேட்டு ஆபாச வார்த்தைகளால் கத்தி ராகவேந்திரனை தாக்க உள்ளே செல்ல முயன்றனர். அங்கிருந்த போலீசார் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காததால் அவர்களிடம் எகிரியதோடு வெளியே நின்று தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்தனர். பின்னர் தகராறில் ஈடுபட்ட அனைவரையும் ஒரு வழியாக சமாதானம் செய்து போலீசார் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதனால் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்த அலுவலக வளாகமே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.